வணக்கம், நான் சக்திவேல், சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60x60 ஃபீட் அளவுள்ள பிளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த 60x60 ஃபீட் அளவுள்ள பிளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பிளானை நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் போட்டிருக்கோம். அது என்னங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சைட் டீட்டெயில்ஸையும் கிளைண்ட்டோட பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்னன்றதையும் ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். நமக்கு தெரியும் பிளாட்டோட சைஸ் வந்து 60x60 ஃபீட்டு. பிளாட்டோட ஃபேசிங் டைரக்ஷன் வந்து ஈஸ்ட்டு. பிளாட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஸோ டோட்டல் பில்டப் ஏரியா கேட்கும்போது 1800 to 2000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் செட் பேக்ஸ் கேட்கும்போது மினிமம் வந்துட்டு 4 ஃபீட் மினிமம் வந்து ஒரு 4 ஃபீட் செட் பேக் கேட்டிருக்காங்க. அண்ட் வாஸ்து வந்து பேசிக் வாஸ்து ரூல் ஃபாலோ பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் வாஸ்துக்கு வந்து கேட்கும்போது வாஸ்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் ஈச் ஃப்ளோர், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் கேட்கும்போது ஒரு போர்ஷன் தான் கேட்டிருக்காங்க ஃபார் ஓன் பர்பஸ்க்காக கிரவுண்ட் ஃப்ளோரில். நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் கேட்கும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 3 BHK கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சின்ன கரெக்ஷன் சொல்லி அதை 4 BHKவே மாற்றிருப்போம். அது என்னன்றது இப்போ நம்ம பார்த்துடலாம். அண்ட் மெயின் ரோட ஃபேசிங் டைரக்ஷன் கேட்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் ஃபேசிங் டைரக்ஷன் கேட்டிருப்பாங்க மெயின் டோரோடது. அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வேறு எதாவது இன்க்ரிமெண்ட் இருமான்னு கேட்கும்போது அவங்க இது வந்து டியூப்ளெக்ஸ் டைப்பில் இருந்தால் வேணும் கேட்டிருக்காங்க. பங்களா டைப்பில் டியூப்ளெக்ஸ் டைப்புன்றது நமக்கு தெரியும். ஸ்டேர் கேஸ் வந்து உள்ளே வச்சு மேலே டெரஸ் ரீச் ஆகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் வந்து உள்ளே வச்சுருப்போம். அண்டு செப்பரேட்டாக வந்து வார்ட்ரோப் ஏரியா கேட்டிருப்பாங்க மாஸ்டர் பெட்ரூம்க்கெல்லாம். அந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் லான் ஏரியா கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம ட்ராயிங் போட்டிருப்போம். அது என்னன்றதை இப்போ நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் 1 கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானு 3 BHK மாடலு. ஸோ நமக்கு தெரியும் ஈஸ்ட் சைடில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு இருக்குதுன்னு தெரியும். அண்ட் என்ட்ரன்ஸில் அவங்க பார்த்தீங்கன்னா கேரளா டைப் ஹவுஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு போர்ட்டிகோ ஒன்று ட்ரா பண்ணி காமிச்சிருப்போம் என்ட்ரன்ஸ்லேயே. போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிட் அவுட்டாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. நார்மலாக போர்ட்டிகோ வந்துட்டு நம்ம பார்க்கிங் ஏரியாவை யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இவங்க வந்து போர்ட்டிகோ ஏரியாவை அவங்க வந்து ஒரு ஃபுல் சிட் அவுட்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போர்ட்டிகோ ஆர் சிட் அவுட்டாக கொடுத்துருப்போம் அந்த ஏரியாவை. ஸோ இந்த போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 feet by 10 feet 6 inches சைஸில் நம்ம ஒரு போர்ட்டிகோ ட்ரா பண்ணி காமிச்சிருப்போம். அண்டு ஈஸ்ட்டில் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் லொக்கேட் பண்ணி காமிச்சிருப்போம். அண்டு இந்த போர்ஷனோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 feet by 20 feet அப்படின்ற சைஸில் ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருப்போம். இது எல்லாமே வந்து ஒரு நல்ல வாஸ்து லென்த்து. ஸோ அதை பேஸ் பண்ணி 30 by 20 feet அப்படின்ற சைஸில் ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17 feet 9 by 11 feet அப்படின்ற சைஸில் ஒரு கிச்சன் கம் டைனிங்காக காமிச்சிருப்போம். ஏன் 17 feet 9 கொடுக்குறோம் இன்ஸ்டெட் ஆஃப் 18 feet அப்படின்னா 18 feet அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல வாஸ்து லென்த்து கிடையாது. ஸோ அதை வாஸ்து லென்த்து நம்மளால் ரீச் பண்ண முடியல, அப்டைன் பண்ண முடியல அப்படின்றப்போ நம்ம வந்து 3 inches வந்து ரெடியூஸ் பண்ணவோ அது இன்க்ரீஸ் பண்ணவோ வச்சுக்கலாம் 18 feetலேருந்து. ஸோ அதனால் வந்து நம்ம 17 feet 9 inches சைஸில் நம்ம கிச்சன் கொடுத்துருக்கோம். கிச்சனோட லென்த்து கொடுத்துருக்கோம். 11 feet அப்படின்றது ஒரு நல்ல வாஸ்து லென்த்து. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனோட எக்ஸாக்ட் சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமில் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 feet 9 by 14 feet 9 inches சைஸில் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பீரோ லொக்கேட் பண்ணி காமிச்சிருப்போம். அண்ட் நம்ம வார்ட்ரோப் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வச்சிருப்போம். வார்ட்ரோபோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet 7 feet சைஸில் நம்ம ஒரு வார்ட்ரோப் ஏரியா காமிச்சிருப்போம். அண்ட் இந்த பெட்ரூமோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 feet by 7 feet 4.5 inches சைஸில் ஒரு நல்ல பெரிய பாத்ரூமாகவே காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலோட எக்ஸாக்ட் வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 feet 6 by 15 feet 1.5 inches சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருப்போம். அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 feet by 8 feet சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட எக்ஸாக்ட் நார்த் வெஸ்ட் கார்னரில் நம்ம தேர்டாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 feet 9 by 10 feet சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு செப்பரேட்டாக ஒரு வார்ட்ரோப் காமிச்சிருப்போம். வார்ட்ரோபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 feet 4.5 inches by 4 feet 9 inches சைஸில் ஒரு வார்ட்ரோப் ரூமை செப்பரேட்டாக காமிச்சிருப்போம். அண்ட் இந்த பெட்ரூமோட நார்த் வெஸ்ட் கார்னரில் நம்ம இதுக்கும் தனியாக ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருப்போம். அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 feet by 4 feet 9 inches சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலோட சவுத் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிறதுக்காக ஒரு ஸ்டேர் கேஸ் காமிச்சிருப்போம். இந்த ஸ்டேர் கேஸோட த்ரெட்டர் பார்த்தீங்கன்னா 11 inches காமிச்சிருப்போம். நார்மலாக வந்துட்டு நார்மல் டொமஸ்டிக் ஹவுசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 inches இருந்தாலே போதும். பட் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் ஸ்டேர் கேஸ் கொஞ்சம் ஏறுறதுக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து 11 inches த்ரெட்டும் 21 number of ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஆட் நம்பரில். ஸோ 21 number of ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறப்போ ரைசர்ஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 6 inches தான் வரும். ஸோ இது வந்து ஏறத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்டேர் கேஸோட ஃப்ளைட்டோட வித்தும் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் 4 feet யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல நல்ல ஒரு பெரிய ஸ்டேர் கேஸாக இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கிளைண்ட் கேட்டது போல் செட்பேக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் வந்து 4 ஃபீட்டும் நார்த் சைடில் வந்து 6 ஃபீட்டும் கொடுத்துருப்போம். ஸோ எப்போவுமே வந்து சவுத் சைடை விட நார்த் சைடில் இருக்கிற செட்பேக்கோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அண்டு பில்டிங்கோட அவுட்டர் டு அவுட்டர் சைஸும் பார்த்தீங்கன்னா வாஸ்து ரூலை ஃபாலோ பண்ணி 50 ஃபீட் கொடுத்துருப்போம். அண்டு 37 ஃபீட்டுன்றது வாஸ்து ரூலுக்காக ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரிமைனிங் ஏரியாவை வந்து நாம் லான் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் 1. ஸோ இதே பிளாட் ஏரியா பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன் 2 ஒரு ட்ராயிங் கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 BHK மாடலு. ஸோ அது என்னன்றது இப்போ நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ காமிச்சிருப்போம். போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் பை 10 ஃபீட்ன்ற சைஸில் இருக்கும். அண்ட் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி லொக்கேட் பண்ணி காமிச்சிருப்போம். அண்ட் எக்ஸாக்ட் சென்டரில் பார்த்தோம்னா லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். லிவிங்கோட சைஸும் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் பை 27 ஃபீட் அப்படின்ற சைஸில் ஒரு லிவிங் ஹாலையும் காமிச்சிருப்போம். இது எல்லாமே ஒரு நல்ல வாஸ்து லென்த்து. அண்ட் இந்த போர்ஷனோட சவுத் ஈஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் காமிச்சிருப்போம். கிச்சன் கம் டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் பை 8 ஃபீட் 6 இன்ச்சஸ்ன்ற சைஸில் ஒரு கிச்சன் கம் டைனிங் ஏரியா காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரேட் பண்ணி காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 பை 11 ஃபீட் அப்படின்ற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் இதனுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் வார்ட்ரோப் காமிச்சிருப்போம். வார்ட்ரோபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் பை 5 ஃபீட் 1.5 இன்ச்சஸ் இருக்கும். அண்ட் இந்த பெட்ரூமோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் காமிச்சிருப்போம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் பை 5 ஃபீட் 6 இன்ச்சஸ்ன்ற சைஸில் ஒரு அட்டாச் பாத்ரூம் காமிச்சிருப்போம். இதே போலவே நம்ம செகண்ட் அண்ட் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 பை 11 ஃபீட் 4.5 இன்ச்சஸ்ன்ற சைஸ்லையும் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வார்ட்ரோபா அண்ட் அட்டாச் பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட நார்த் சைடில் தேர்டாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் 4.5 இன்ச்சஸ் பை 11 ஃபீட் அப்படின்ற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வார்ட்ரோப் ஏரியா 8 பை 6 ஃபீட்ன்ற சைஸுக்கும் அண்டு இந்த பெட்ரூமோட நார்த் வெஸ்ட் கார்னரில் 8 பை 5 ஃபீட்ன்ற சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் காமிச்சிருப்போம். அண்டு கிளைண்ட் கேட்டது போல் நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பெட்ரூம் ஆட் பண்ணி காமிச்சிருப்போம், கிட்ஸ் பெட்ரூம் அப்படின்ற நேமில். இது பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்கும். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் 4.5 இன்ச்சஸ் பை 10 ஃபீட்ன்ற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம ஒரு வார்ட்ரோப் ஏரியா 7 பை 5 ஃபீட்ன்ற சைஸுக்கும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் 7 பை 5 ஃபீட்ன்ற சைஸ்லேயும் நம்ம காமிச்சிருப்போம். அண்டு லிவிங்கோட சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிறதுக்காக ஒரு ஸ்டேர் கேஸ் காமிச்சிருப்போம். இந்த ஸ்டேர் கேஸோட த்ரெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 11 இன்ச்சஸ் காமிச்சிருப்போம். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 21 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணி காமிச்சிருவோம், ஆட் நம்பரு பேசிக் வாஸ்து ரூலை ஃபாலோ பண்ணி. அண்டு இந்த ஸ்டேர் கேஸோட ஃப்ளைட்டோட வித்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபீட் 6 இன்ச்சஸ்ன்ற சைஸ்லேயும் நம்ம காமிச்சிருப்போம். இதில் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காமன் பாத்ரூமோ ப்ளஸ் சர்வீஸ் ஏரியா பேக் சைடுக்காக போகிறதுக்காக ஒரு சின்ன ஒரு டோர் ஒன்று காமிச்சிருப்போம் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்காக. இங்கே காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் காமிச்சிருப்போம். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 3 பை 3 ஃபீட் 4 இன்ச்சஸ்ன்ற சைஸில் ஒரு காமன் பாத்ரூமே நம்ம காமிச்சிருப்போம். இதுதான் ஆப்ஷன் 2. ஸோ இதே பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் 3 இன்னும் ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் 3 கொடுத்துருந்தோம். அது என்னன்றது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஈஸ்ட் சைடில் இருக்கிற ரோடோட சைஸ் காமிச்சிருப்போம் 24 ஃபீட் ஒயிட் ரோடுன்றதையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ காமிச்சிருப்போம். போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 20 ஃபீட் பை 9 ஃபீட் 6 இன்ச்சஸ்ன்ற சைஸில் வந்துட்டு ஒரு போர்ட்டிகோ காமிச்சிருப்போம். அண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெயிட்டிங் ஹாலாக காமிச்சிருப்போம் இந்த ஏரியாவில் வந்துட்டு. ஸோ யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா உட்கார வச்சு பேசுறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் வெயிட்டிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் பை 11 ஃபீட் அப்படின்ற ஒரு நல்ல வாஸ்து லென்த்தை ஃபாலோ பண்ணி நல்ல ரூம் சைஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி காமிச்சிருப்போம். அண்ட் இந்த பிளானில் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 2 டைனிங் ஏரியா கேட்டிருப்பாங்க அவங்க. ஒன்று வந்து நார்மலாக ஹாலில் இருந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பெரிய டைனிங்காகவும் ப்ளஸ் வந்து ஒரு சின்னதாக கிச்சன்லேயே வந்துட்டு ஒரு சின்ன டைனிங் டேபிள் ப்ரொவைட் பண்ணி காமிக்க சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த பிளான் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாக்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் போட்டிருப்போம். லிவிங் கம் டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் லென்த்தாகவும் 14 ஃபீட் 3 இன்ச்சஸ்ன்ற சைஸில் வந்துட்டு ஒரு வித்தும் வச்சு லிவிங் ஹால் போட்டிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா காமிச்சிருப்போம். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 17 ஃபீட் 4.5 இன்ச்சஸ் பை 10 ஃபீட் 7.5 இன்ச்சஸ்ன்ற சைஸில் ஒரு கிச்சன் கம் டைனிங் ஏரியா காமிச்சிருப்போம். ஸோ இந்த பிளான்லேயே பார்த்தோம்னா இந்த போர்ஷனோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 6 பை 12 ஃபீட் 9 இன்ச்சஸ்ன்ற சைஸ்லையும் காமிச்சிருப்போம். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் ஏரியா 6 பை 5 ஃபீட் 6 இன்ச் சைஸ்லையும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று 6 பை 7 ஃபீட்ன்ற சைஸ்லேயே காமிச்சிருப்போம். அண்ட் செகண்ட் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 1.5 பை 13 ஃபீட் 3 இன்ச்சஸ்ன்ற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். இதுக்கும் வந்து ஒரு வார்ட்ரோப் ஏரியா 6 பை 5 ஃபீட் 6 இன்ச் சைஸ்லையும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று 6 பை 7 ஃபீட் 4.5 இன்ச்சஸ்ன்ற சைஸ்லேயும் நாம் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட நார்த் வெஸ்ட் கார்னரில் அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு கெஸ்ட்
கெஸ்ட் பெட்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணி காமிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த கெஸ்ட் பெட்ரூமோட சைஸு கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் போதும் சொல்லியிருப்பாங்க. அது வந்து 10 feet by 8 feet 9 inches சைஸில் காமிச்சிருப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காமன் பாத்ரூம் வந்து செப்பரேட்டாக இங்கே காமிச்சிருப்போம். ஸோ லாஸ்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் பக்கத்தில் காமிச்சிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த போர்ஷோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று காமிச்சிருப்போம். அந்த காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 feet 3 by 3 feet 9 inches சைஸில் நம்ம ஒரு காமன் பாத்ரூம் காமிச்சிக்கலாம். இது வந்து கெஸ்ட் பெட்ரூம்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் யாராவது சர்வன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இந்த போர்ஷனோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ஒன்று காமிச்சிருப்போம். கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 feet 3 by 10 feet 7.5 inches சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம். இது போக இந்த போர்ஷனோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு அட்டாச் பாத்ரூம் காமிச்சிருப்போம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் 7 feet by 5 feet 3 inches சைஸில் காமிச்சிருப்போம். ஸோ ரிமைனிங் ஏரியா வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னரை ஸ்டடி ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் வாஸ்து ரூல் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக இன்னொன்று அவங்க கேட்டிருப்பாங்க. இதோடைய நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரைவேட் சிட் அவுட் ஏரியா ஒன்று கேட்டிருப்பாங்க. அண்ட் இந்த பிளான்லேயே பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனோட எக்ஸாக்ட் சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம் மேலே போகிறதுக்காக. இந்த ஸ்டேர் கேஸில் இருக்க த்ரெட்டோட சைஸ் 11 inches ஆகும். ஃப்ளைட்டோட வித் வந்து 3 feet 6 inches அப்படின்ற சைஸ்லேயே காமிச்சிருப்போம். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா 21 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம் ஆட் நம்பரில். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் வாஸ்து ரூல் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிற ஷெடியூல் ஆஃப் ஜாயினரிஸ் டீட்டெயில்ஸையும் நம்ம டிராயிங்லேயே மென்ஷன் பண்ணி காமிச்சிடலாம். எக்ஸாம்பிள் மெயின் டோர் சைஸு, பெட்ரூம் அண்ட் பாத்ரூம் டோர் சைஸஸ், விண்டோ சைஸஸ், வென்டிலேட்டர் சைஸில் நம்ம டிராயிங்கில் மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவுட்டர் வால் திக்னஸ் ஆர் 9 inches இன்னர் வால் திக்னஸ் ஆர் 4.5 inches டிராயிங்கில் மென்ஷன் பண்ணி காமிச்சிடலாம். அப்புறம் இந்த டிராயிங்கோட டோட்டல் ஏரியா டீட்டெயில்ஸை நம்ம டிராயிங்கில் மென்ஷன் பண்ணி காமிச்சிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாட் ஏரியா நமக்கு தெரியும் 3600 square feet அப்படின்றதையும், டோட்டல் பில்டப் ஏரியா எக்ஸப்ட் போர்ட்டிகோ ஏரியா பார்த்தீங்கன்னா 2025 square feet அப்படின்றதையும், போர்ட்டிகோட ஏரியா வந்து 190 square feetன்றதையும் நம்ம டிராயிங்கில் மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டோம்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஆப்ஷன் 3. இந்த டிராயிங் பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுவோம்.